நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்ப்போமா? மங்களகரமான சார்வரி வருடம், நாள் 3/2/2021, கிழமை புதன்கிழமை, தமிழ் மாதம் தை மாதம் மகர மாதம், தமிழ் தேதி 21ஆம் தேதி, அயனம் உத்தராயணம், ருது ஏமந்த ருது, பட்சம் கிருஷ்ணபட்சம், தேய்விரை. இன்றைய இரவு 10:52 வரைக்கும் சித்திரை நட்சத்திரம், பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி பகல் 3:40 வரை சஷ்டி திதி, பிறகு சப்தமி திதி. யோகம் சூலம் கண்டம், சித்த யோகம் 60 நாழிகையும் உள்ளது. கரணம் பவம் பாலவம் கௌளவம். சந்திராஷ்டமம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் மீன ராசிக்கு. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:39 காலை, சூரிய அஸ்தமனம் மாலை 6:08. இன்றைய ராகு கால நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி பஞ்சாங்க சுப நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்த்தோம். 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். முதலில் மேஷராசி. மேஷராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி நிலையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. 5க்குடைய சூரியன், 9க்குடைய குரு, 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரன் இணைந்திருக்கிறார்கள். அதுவும் 5 கிரக சேர்க்கை 10ஆம் இடத்தில். இது மாபெரும் சிறப்பு. இந்த 5 கிரகமும் சேர்ந்து 4ஆம் வீட்டை பார்க்கிறது. 4 என்பது வீடு, வாகனம், சுகஸ்தானம். ஸோ இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி நிலையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு நாள். செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த 5 கிரக சேர்க்கை என்பது மாபெரும் நிகழ்வு. இது மாதிரி ரேராக தான் எப்பவுமே இணையும் கிரகங்கள், அதுவும் இந்த வீட்டில். அதாவது மேஷ ராசிக்கு அதிக நன்மைகள் சற்று நடைபெறும் அற்புதமான ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். அதோடு பார்த்திங்கன்னா சொன்னாக்கா பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கிறது. தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. சந்திரன், 4க்குடைய சந்திரன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். இருந்த போதிலும் எந்த குறையும் இல்லை. 4ஆம் வீட்டை உங்களுக்கு இந்த 5 கிரகங்களும் பார்க்கிறது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு அதாவது சொந்த வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்கிறத பற்றி, அதனுடைய நிலைப்பாடு, அதை பற்றியே பேச்சு. பிறகு பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள், உங்கள் சுகஸ்தானம், இப்போ பிள்ளைகளுடைய படிப்பு போன்றவற்றை பற்றி தான் திங்கிங்காக இருக்கும், எண்ணங்களாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 5ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு 10ல் இணைஞ்சிருக்கிறாரு. இது மாபெரும் நிலை. பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்.
சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. கடன் சுமை படிப்படியாக குறையும். இப்போது 2ஆம் வீட்டை குரு பார்ப்பது என்பது தனவரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அதற்கான ஏற்பாட்டினை செய்து நிச்சயம் செய்வார்கள். நிச்சயிக்கப்படும், திருமணம் நிச்சயிக்கப்படும். சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆனால் அந்த அதிபதி 10ஆம் வீட்டில் இருப்பது மாபெரும் சிறப்பு. வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம், பணவரவு, பொருள் வரவுன்னு சொல்லலாம். ஆனால் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செல்லுங்கள். அடுத்தது ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள் என்று சொல்லலாம். குரு பார்வை கோடி நன்மை. ராசியை குரு பார்க்கிறார். ராசி அதிபதி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். 5 கிரகங்கள் இணைஞ்சிருக்கு. பாக்கியஸ்தானத்தில் இணைஞ்சி 3ஆம் வீட்டை பார்க்குது. 3ஆம் இடம் அப்படின்னும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறதால உங்களுக்கு என்ன ஒரு நிலைன்னா, நீங்கள் எடுத்த காரியங்கள் முனைப்போடு செயல்படுவீர்கள். சிறப்பான ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு நிலை. 3ஆம் இடத்து அதிபதி 5இல் இருக்கிறார். அவர் வாங்கிய சாரமும் செவ்வாயினுடைய சாரம் பெற்று இருப்பது மாபெரும் சிறப்பு. ஆதலால் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். 2க்கும் 5க்கும் உடையவன் பாக்கியஸ்தானம். 4க்குடையவன் அதாவது 1, 4 சிறப்பாக இருக்கிறது. இது எல்லாமே பார்க்கும்பொழுது உங்களுக்கு கேந்திரத்தில் அமைந்திருக்கிறது. ரொம்ப இந்த கிரகங்கள் உங்களுக்கு மாபெரும் ஒரு வெற்றியை தரப்போகிறது. மாபெரும் ஒரு நல்ல பலனை தர இருக்கிறது என்று சொல்லலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி நிலையை பெற்று அங்கிருந்து 8ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார், விருச்சிகத்தை பார்க்குறார். அப்போது உங்களுக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். பாக்கிய நிறைவுகள் அதாவது பிள்ளைகளால் சந்தோஷம், தகப்பனாரால் ஆதாயம், பெண்களால் பணவரவு, இப்படி நிறைய நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ரிஷபராசிக்கு. இந்த ரிஷபராசிக்கு நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் அற்புதமான ஒரு நாள். அடுத்தது மிதுனம். மிதுனம் அப்படின்னும்பொழுது ராசி அதிபதி உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். எல்லா கிரகங்களும் 5 கிரகங்களும் 8இல் அமைந்திருக்கிறது. 8ஆம் இடம் சற்று பாக்கிய குறைவு தான். இருந்த போதிலும் ஓரளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பார்வை பலம், சுபத்தன்மை தருகிறது. குரு 2ஆம் வீட்டை பார்க்குறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். குரு மட்டும் 2ஆம் வீட்டை பார்க்கல, இந்த 5 கிரகமும் 2ஆம் வீட்டை பார்க்குறது. அப்போ குடும்ப மேன்மை, குடும்ப ஒற்றுமை, பண வரவு, சுபிட்சமான ஒரு நிலை, அமைதியான சூழ்நிலை, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, அமைதி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு நிலை. சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். வண்டி வாகனங்கள் மாற்றி அமைப்பீர்கள். தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கிறது. உங்கள் தேக ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்த்தாலும் கேது இருக்கிறார். ஒன்றும் எந்த குறையும் இல்லை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். அதோடு இன்றைக்கி சொந்த தொழில் புரியும் அன்பர்களும் சரி, வேலைக்கு செல்லும் அன்பர்களும் சரி, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஓரளவுக்கு பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும். வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க. மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு.
அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம். அடுத்தது கடகம். கடகம் அப்படின்னும்போது ராசியை குரு பகவான் பார்ப்பது மாபெரும் சிறப்பு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். கிரகங்கள் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிரகங்கள் நல்ல அளவில் இருப்பதால், அதாவது 7ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை என்பது மாபெரும் சிறப்பு. ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து எடுத்த காரியங்களை வெற்றி பெற செய்கிறார். குரு சந்திர யோகம் உங்களுக்கு இருக்குது, ரொம்ப மாபெரும் சிறப்பு. இப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் ராசியை 7இல் அமர்ந்து 5 கிரகங்கள் பார்ப்பதால் செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக கிடைக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குது. எண்ணிய செயல் ஈடேறும். ஆனாலும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்குங்க. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணை பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள். தாய் மாமனால் அனுகூலம், தந்தையால் அனுகூலம், பெண்களால் ஆதாயம் கண்டிப்பாக இன்று கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் 100% வெற்றி பெறும் என்று சொல்லலாம். உங்களுக்கு 9ஆம் வீட்டை சனி பார்ப்பது. கொஞ்சம் வண்டி வாகனங்களில் செல்லும்போது ஜாக்கிரதையாக செல்லுங்கள். புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி அசையா சொத்துக்களால் ஆதாயம் லாபம் மிகுதி கிடைக்கும். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய, அதாவது சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இந்த காலகட்டத்தில் அருமையாக உதவி புரிவார்கள். மொத்தத்தில் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள் என்று சொல்லலாம். அடுத்தது சிம்மம். சிம்மம் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருப்பது என்பது சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் கூட இணைஞ்சிருக்கிற கிரகங்களுடைய நிலைகளையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மொத்தம் 5 கிரக சேர்க்கையும் சேர்ந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டையும் பார்க்குறார். குரு உங்களுக்கு பாருங்கள் 12ஐயும் பார்க்குறார். ராசிக்கு 2ஆம் வீட்டையும் பார்க்குறார். இது அற்புதமான ஒரு சூழல். இந்த 5 கிரக சேர்க்கை என்பது உங்களுக்கு மாபெரும் வெற்றியை தரக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கும். சந்தோஷம் இருக்கும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்குங்க. விபரீத ராஜயோகம் கிடைக்கும். ஒரு சிலர் எண்ணிய செயல் ஈடேறும். எது நினைக்காத இருக்கீங்களோ அது கூட நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப திருப்திகரமாக செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் 8ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் அதாவது நீங்கள் புதிய நபர்களிடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு சிலருக்கு கௌரவ பங்கம், அசிங்கம், அவமானம் ஏற்படலாம். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. அதிர்ஷ்டம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள். ஏன்னா 9ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி நிலையில் இருந்தால் அதிர்ஷ்டம் பிரமாதமாக இருக்குங்க. அடுத்தது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். தொழிலில் இதுவரை இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த தடைகள், குறைபாடுகள், நஷ்டங்கள் விலகி இப்பொழுது சிறப்பாக தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் ஏற்கனவே இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள்
எல்லாம் விலகி சுமூகமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லுகிறோம். மொத்தத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள் என்று சொல்லலாம். அடுத்தது கன்னி ராசியை குரு பகவான் பார்க்குறார். ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 1க்கும் 10க்கும் உடையவன் 5இல் இருக்கிறார். 2க்கும் 9க்கும் உடையவன் 5இல் இருக்கிறார். அடடா, என்ன ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை தெரியுங்களா? ரொம்ப சுபத்தன்மை ரொம்ப அதிகமாக இந்த 5 கிரக சேர்க்கையால் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது நடக்கும், நடக்காததெல்லாம் நடக்கும். உங்களுக்கே ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு திருப்திகரமான ஒரு சூழல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதாவது உங்களுக்கு திரிகோணத்தில் இந்த கிரகங்கள் சேர்ந்திருப்பது என்பது ஒரு மாபெரும் சிறப்புங்க. செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் கௌரவம், புகழ் ரொம்ப பெரிய லெவலில் வரும். அது ஒரு சிலர் கௌரவமாக சமூகத்தில் ஒரு சம்பளம் இல்லாமல் வேலை பார்ப்பீங்க இல்லையா? அது மாதிரி ஆட்களுக்கு ரொம்பவும் புகழ் கூடக்கூடிய ஒரு காலகட்டம், கௌரவம் அதிகமாக உயரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நிலை, பணவரவு திருப்திகரமாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, சண்டை சச்சரவு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். வராக்கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய திட்டங்கள் தீட்டி வைத்திருப்பீர்கள். அதனால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. நீங்கள் தொட்டதெல்லாம் லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான தினமாக அமைகிறது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள் என்று சொல்லலாம். அடுத்தது துலாம் அப்படின்னும்போது ராசி அதிபதி உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 2க்கும் 7க்கும் உடையவன் 7இல் ஆட்சி நிலையில் இருக்கிறார். 4க்கு உடையவன் 4இல் இருக்கிறார். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை என்பது மாபெரும் நிகழ்வு இந்த துளாராசி அன்பர்களுக்கு. துளாராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னு நீங்கள் வருத்தப்படலாம். இருந்த போதிலும் இது ஒரு பெரிய இதுவே இல்லைங்க. சனி மட்டும் தனித்திருந்தால் பரவாயில்ல, இல்லை குரு மட்டும் தனித்திருந்தாலும் பரவாயில்ல. 2 கிரக சேர்க்கை என்பது மாபெரும் ஒரு இணைவு. இந்த இணைவால் உங்களுக்கு அர்த்தாஷ்டமனுடைய சனியினுடைய வீரியம் குறைஞ்சி சுபத்தன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் நீங்கள் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஒரு சிலர் வீடு வாசல் இல்லாதவங்க வீடு வாசல் வாங்கலாமான்னு உட்காந்து பேசுவீங்க. மனைவியால் பணவரவு, பொருள் வரவு இருக்கும். அதோட பாக்கிய நிறைவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. சின்ன திரை பெரிய திரையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இந்த துலா ராசிக்கு 5 கிரக சேர்க்கையும் சேர்ந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறது. இந்த 10ஆம் வீட்டை பார்க்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த துலா ராசிக்கு தொழிலில் இருந்து வந்த தடைகள், குறைபாடுகள், நஷ்டங்கள் எல்லாம் விலகி இப்போது சிறப்பாக தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே நேரத்தில் உத்தியோகத்திலையும் எந்த ஒரு சின்ன சின்ன தடைகள் குறைபாடுகள் இருந்தாலும் அது விலகி ரொம்ப ஃப்ரீயாக வேலைக்கு போயிட்டு சந்தோஷமாக கூட வேலை செய்கிறவங்க சகோதரத்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லுகிறோம். இந்த நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக அமைகிறது துலா ராசிக்கு. அடுத்தது விருச்சிக ராசி அப்படின்னும் பொழுது ராசி அதிபதி ஆட்சி நிலை பெற்று உங்களுக்கு விருச்சிக ராசியை 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதாவது விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு புகழ் கிடைக்கும், பிள்ளைகளின் வாழ்க்கை தரம் உயரும். அதாவது 3ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்து உங்களை உயர்த்தி பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். நீங்களே ரொம்ப
அதிசயப்படுவீங்க. ஆனாலும் நீங்கள் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லலாம். பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அசையா சொத்துக்களில் உங்களுக்கு ஆதாயம் கிடைத்து வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பாக்கிய நிறைவு, அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். வேற்று மொழி பேசும் அன்பர்கள் உங்களுக்கு நல்லது செய்வார்கள், ஓடி உதவி புரிவார்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை. அடுத்தது உங்களுக்கு தனுசு ராசி அதிபதி 2ஆம் இடத்துல உங்களுக்கு தனஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை இருந்து உங்களுக்கு எங்கே பார்க்குறாரு பாருங்கள், 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. 8ஆம் வீட்டை 6ஆம் வீட்டை குரு பார்க்குது, 8ஆம் வீட்டை குரு பார்க்குது, 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறது. 10ஆம் வீட்டை குரு பார்த்தால் தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை இது கண்டிப்பாக கிடைக்கும். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் பண வரவு ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். பண வரவு ஒரு பிரமாதமான ஒரு காலகட்டம். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பண வருவாய் கிடைக்கும். அதுவும் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பானதொரு லாபம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக எந்த ஒரு டிஸ்பியூட்டோ ஒரு மேலதிகாரியுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகாமலும் சக ஊழியர்களுடைய அரவணைப்போடு நீங்கள் எல்லாரும் ஒரு பிரதர்ஸாக உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிலை, சகோதர தன்மையாக பழகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அதுவும் இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள் என்று சொல்லுகிறோம். அடுத்தது மகரம் அப்படின்னும்போது ராசி அதிபதி அவங்க உட்காந்துருக்கார். 5 கிரக சேர்க்கை இருக்கிறது. இது மாபெரும் இணைவு. இந்த கிரகங்கள் சேர்ந்து 7ஆம் வீட்டை பார்க்குது. 7ஆம் வீட்டை இத்தனை கிரகங்கள் சேர்ந்து பார்க்கும் பொழுது 7 என்பது உங்களுக்கு வாழ்க்கை துணை, உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நிலை, பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, வாழ்க்கை துணையால் மேம்பாடு பெறக்கூடிய ஒரு நிலை, நண்பர்களால் ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டம், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதோடு பார்த்திங்கன்னா நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். சொந்த தொழில் புரியும் நண்பர்களுக்கு சிறப்பானதொரு காலகட்டம். பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு ஒரு அரவணைப்பாக இருப்பார். வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அசையா சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். அங்கே வீடு வாசல் வாங்கலாம், இல்லை வீடு வாசல் கட்டலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கௌரவ குறைச்சல் எதுவுமே 8ஆம் வீட்டை பார்த்துச்சின்னு சொன்னால் வரா கடன்கள் வசூலாகக்கூடிய காலகட்டம். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குங்க. பாக்கிய நிறைவு ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். 11இல் கேது இருப்பதால் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். ஒரு சிலருக்கு இன்று கிரகங்களை நிலைகளை பார்க்கும் பொழுது நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. அடுத்தது கும்பம் அப்படின்னும்போது கும்ப ராசி அதிபதி 12ல் இத்தனை கிரகம் இருக்குது, 5 கிரகம் இருக்குது. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. ஆரோக்கிய மிகுதி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதரவு, பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். நண்பர்களாலும் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுக்கு 8ஆம் வீட்டை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை.
ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். கௌரவம் எந்த நிலையிலும் காப்பாற்றப்படக்கூடிய நிலை. 8ஆம் வீடுங்கிறது அசிங்கம், அவமானப்படணும். அப்போ குரு பார்க்குதுன்னா அப்போ ஆப்போசிட். அப்போ ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அமைதி, சாந்தம், பொறுமை, கௌரவம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. அதோடு பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது ஜாக்கிரதையாக செல்லுங்கள். பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா 9 என்பது பிரயாணம், வெளியூர் போகிறது. ஸோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில். மற்றபடி சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பானது ஒரு நாள். 12இல் இத்தனை கிரகங்கள் இருந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டை பார்த்து நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி தருகிறது. சுபத்தன்மை. இன்று இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையும். அடுத்தது மீனம். மீனம் அப்படின்னும்போது மீனத்துக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். எச்சரிக்கையாக இருங்கள். வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ஜாக்கிரதையாக பழகுங்கள், பேசுங்கள். அலுவலகத்தில் கூடிய மட்டும் பேசாமல் இருந்தால் பாதி பிரச்சனை அதிலே சால்வ் ஆகிடும். பேசுவதை குறைத்து பேசுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனபோதிலும் மற்ற கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு யோகமான ஒரு நிலை, எந்த ஒரு குறைவும் இல்லை. பாருங்கள், சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. தைரிய வீரியஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். பண வரவு ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. இது மாபெரும் சிறப்பு. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். மற்றபடி நீங்கள் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் உங்களுக்கு சந்திராஷ்டமும் பெரிய லெவலில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதுவாகாது. அதனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது 11ஆம் இடத்தில் 5 கிரகங்கள். அடாடா, இந்த மீனராசிக்கு ஒரு பொற்காலம் சொல்லலாம். அதுவும் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே நல்லது செய்வாங்க. ஆனால் 5 கிரக சேர்க்கை, அதுலேயும் குறிப்பாக 2 கிரகம் கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வருட கிரகங்கள். ரொம்ப பிரமாதமான ஒரு நிலை. மீனராசிக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக அமையும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். எங்களுடைய வீடியோ அதாவது இந்த 12 ராசிக்கு மட்டும் இல்லைங்க, அதாவது இந்த மீன ராசிக்கு மட்டுமல்ல 12 ராசிக்கும் இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக அமைய எமது பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.